யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகி சாமியின் அரவணைப்பில். இதன் ஆசிரியர் ராம அருளட்சுமணன் செட்டியார், லே வள்ளியம்மை ஆச்சி. இன்று இதில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சென்னையும் திண்டுக்கல்லும். பகவானின் உடல்நிலை சீரற்று இருந்ததால் மருத்துவ சிகிச்சைக்காக சென்னையில் ரங்கபாஷ்யம் மருத்துவமனையில் யோகி சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளித்து வரப்பட்டது. அப்போது பக்தர்களும் அன்பர்களும் ஒருவர் பின் ஒருவராக யோகியை வந்து பார்த்துவிட்டு சென்றார்கள். பகவானை காண திருவண்ணாமலையிலிருந்து மட்டுமின்றி வெவ்வேறு இடங்களிலிருந்து ஊர்களிலிருந்தும் வந்து கொண்டிருந்தார்கள். ஆசிரமத்திலிருந்து நானும் ஆச்சியும் செல்லவில்லை. காரணம், பகவானின் அனுமதி இல்லாமல் நாங்கள் எங்கும் சென்றதில்லை. ஆதலால் நாங்கள் பகவானை காண செல்லாமல் திருவண்ணாமலையில் இருந்தோம். இப்படி இருந்த சமயத்தில் ஜஸ்டிஸ் அருணாச்சலம் யோகியை காண சென்னைக்கு சென்றார்கள். அங்கு யோகியை பார்த்தபின் தேவகி அம்மா ஜஸ்டிஸ் அருணாச்சலத்திடம், சாமிஜியை காண பக்தர்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் செட்டியார் மட்டும் ஏன் வரவில்லை என்று கேட்டே விட்டார். தேவகி அம்மா வருத்தத்துடனும் ஆதங்கத்துடனும் கேட்டதற்கு காரணம், பகவானிடம் நானும் ஆச்சியும் ஏன் என் குடும்பத்தில் உள்ள அனைவருமே அத்தனை ஈடுபாடாய் இருந்தோம். யோகியும் எங்கள் மேல் பிரியமாய் இருந்தார். யோகி எனக்கு எல்லாவித சுதந்திரத்தையும் தந்திருந்தார். யோகியிடம் அவ்வளவு பக்தியாய் பிரியமாய் இருப்பவர் ஏன் வரவில்லை என்று உண்மையான மனதை கேட்கத்தான் செய்யும். அதான் தேவகி அம்மா கேட்டுவிட்டார்கள். தேவகி அம்மாவின் கேள்விக்கு ஜஸ்டிஸ், சாமி சொல்லாமல் செட்டியார் ஐயா வரமாட்டார் என்று சொல்ல பகவானும் அதை ஆமோதித்தார்கள். இல்லை தேவகி, இந்த பிச்சைக்காரன் சொல்லாமல் செட்டியார் வரமாட்டார் என்றவர், ஜஸ்டிஸ் நாம் திருவண்ணாமலைக்கு போவோம், அங்கு செட்டியாரிடம் இந்த பிச்சைக்காரன் வரச் சொன்னான் என்று சொல்லுவோம் என்று கூறினார். இந்த விவரங்கள் அனைத்தும் ஜஸ்டிஸ் ஐயா என்னிடம் சொன்னார்கள். யோகியின் உத்தரவு கிடைத்த பின் கூட்டிலிருந்து வெளிவந்த பறவையாய் சிறகடித்து சென்னைக்கு செல்ல தயாரானோம். யோகி உத்தரவு தரும் வரை அமைதியாயிருந்த என் மனதில் யோகியின் உத்தரவு கிடைத்தவுடன் பகவானை காண வேண்டும் என்ற வேகம் உடல் அலையாய் எழுந்தது. இனி நமக்கு என்ன தடை? இடியாவது, மழையாவது, இயற்கை சீற்றமாவது, நான் யோகியை காணச் செல்லும் வழியில் மலையே குறுக்கே நின்றாலும் அதையும் யோகியின் அருளால் கடந்து செல்வேன் என்றெல்லாம் மனம் வேகம் எடுத்தது. மனத்தில் எழுந்த அதே வேகத்துடன் ஆச்சியை அழைத்து கொண்டு காரில் சென்னை சென்றேன். இல்லை, பறந்தேன். சென்னை மாநகர் வந்தடைந்தோம். சென்னை பெயருக்கு ஏற்றாற்போல் மாபெரும் நகராய்தான் இருந்தது. யோகி வரச் சொன்னார் என்று தெரிந்ததும் வேகமாக வந்துவிட்டேன். சென்னையில் யோகி இருக்கும் மருத்துவமனை எங்கிருக்கிறது என்று தெரியவில்லை. சென்னையில் என் பேத்தி சரளா இருந்தார். அவள் வீட்டிற்கு சென்று அவளையும் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு வந்தோம். மருத்துவமனையில் பகவானை காண எண்ணிலடங்கா பக்தர்கள் வரிசையில் நின்றனர். இதை கண்டதும் நாங்கள் எங்கு யோகியை தரிசிக்கப் போகிறோம் என்று நினைத்தேன். அதற்குள் யோகிக்கு நான் வந்தது தெரியும். என்னை அவர் அறைக்கு அழைத்தார்கள். இந்த செய்தி எனக்கு வரவும் நான், ஆச்சி மற்றும் என் பேத்தி சரளா மூவரும் யோகியின் அறைக்கு சென்றோம். யோகி எங்களை கண்டதும் அற்புதமாய் புன்னகைத்து கொண்டு அன்பாய் எங்களை அழைத்து அவர் படுத்திருந்த கட்டிலிற்கு பக்கத்தில் அமர வைத்து 45 நிமிடங்கள் எங்களிடம் சந்தோஷமாய் பேசிக்கொண்டிருந்தார். 2 நிமிடம் தரிசனம் கிடைக்காதா என்ற ஏக்கத்துடன் வரிசையில் நிற்கும் பக்தர்களிடையில் 45 நிமிடங்கள் பகவானை, அதுவும் பக்கத்திலிருந்து தரிசித்து பேச முடிந்தது நாங்கள் செய்த புண்ணியமே. அச்சமயம் தேவகி அம்மா என்னிடம், செட்டியார்
நீங்கள் சாமியை எந்த வருடம் முதலில் பார்த்தீர்கள் என்று கேட்க, எனக்கு சரியாக நினைவுக்கு வரவில்லை. 1972 அல்லது 73 வந்தேன் என்று நினைக்கிறேன் என்றேன். உடனே யோகி இடைமறித்து, இல்லை தேவகி, ரொம்ப வருஷமாவே இந்த பிச்சைக்காரனிடம் வருகிறார் என்று கூறினார். இதே கேள்வி ஆசிரமத்தில் ஜஸ்டிஸ் அவர்கள் என்னிடம் கேட்க, நானும் 72 அல்லது 73 வந்தேன் என்று கூற, உடனே யோகி, இல்லை ஜஸ்டிஸ், ரொம்ப வருஷமாக வருகிறார். மேலும் இந்த பிச்சைக்காரன் சிலைக்கும் ஆசிரமம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் செட்டியார் ரொம்ப உதவி செய்திருக்கின்றார் என்று 3 முறை சொன்னார்கள். ஆச்சியும் நானும் யோகியை காண சென்னைக்கு வந்த சமயத்தில் என் மகளை திண்டுக்கல் சென்று பார்ப்பதற்கு சாமியிடம் உத்தரவு கேட்போம் என்று பேசிக்கொண்டோம். ஆனால் பகவானிடம் 45 நிமிடங்கள் பேசியபோது அவரிடம் உத்தரவு கேட்கவில்லை. தன் குழந்தையின் மனதை புரிந்து கொண்ட தாய் போல யோகியே எங்களிடம், நாம் எங்கே போகணும்னு சொன்னோமே என்று எங்களிடம் கேட்டார்கள். யோகிக்கு நம் மனது புரிந்துவிட்டது என்றுணர்ந்து நான் பகவானிடம், என் மகளை காண வேண்டும் சாமி, திண்டுக்கல்லில் இருக்கிறாள் என்று கூறினேன். உடனே பகவான், நாம் இப்படியே போவோமா, இல்லை திருவண்ணாமலை போயிட்டு போவோமா என்று கேட்டார். நான் பகவானிடம், இல்லை சாமி, நாங்கள் திருவண்ணாமலைக்கு போயிட்டுத்தான் வரணும். யோகியும், சரி, சௌகரியமாக போயிட்டு வாருங்கள் என்று ஆசி வழங்கினார்கள். யோகி உத்தரவு தரவும் நானும் ஆச்சியும் திருவண்ணாமலைக்கு சென்றோம். பின் அங்கிருந்து திண்டுக்கல் புறப்பட்டோம். திண்டுக்கல்லுக்கு செல்லும் வழியில் சிறிது நேரத்தில் எங்கள் வண்டிக்கு முன்னால் சென்ற பேருந்தின் சக்கரத்தில் கல் பட்டு எகிரி எங்கள் காரின் கண்ணாடியில் விழுந்து கண்ணாடி சில்லாக உடைந்து நொறுங்கியது. பின் அங்கு சென்று கொண்டிருந்த பள்ளி குழந்தைகள் உதவியுடன் கண்ணாடி துகள்களை அகற்றினோம். பின் ஆச்சியிடம், நான் திருவண்ணாமலை மீண்டும் சென்று விடுவோம், அங்கு காரை சரி செய்துவிட்டு போவோம் என்றேன். ஆச்சியோ, யோகி உத்தரவு தந்த பின் நாம் அதை மாற்றக்கூடாது, பயணத்தை மாற்றக்கூடாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். பின் என்ன, பார்வதி தேவியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு பரமசிவன்தான். ஆச்சி சொல்வது சரிதான் என்று எனக்கும் மனதில் பட்டது. ஆனால் மழை வேறு லேசாக தூறியது. காரில் கண்ணாடியும் இல்லை என்ற பயம் இருந்தாலும் நமக்கு யோகியின் அருள் இருக்கிறது என்று எண்ணி யோகியின் நாமத்தை சொல்லிவிட்டு கண்ணில் கண்ணாடி அணிந்து கொண்டு காரை ஓட்டிக்கொண்டு திண்டுக்கல் வந்தடைந்தோம். இவை அனைத்தும் யோகியின் அருளே. யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியின் அருளிலும் அரவணைப்பிலும் அத்தனை ஜீவன்களுமே